Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 130 unit 3 laws of motion lesson la irukra law of conservation of total linear momentum இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நேச்சராகவே வந்து கன்சர்வேஷன் லா, அதாவது இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் என்னென்னா எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்ததோ அதே அளவு தான் ஃபைனலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இப்போ ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் நம்ம வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கில் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ மொமெண்டம் அப்படின்னாலே என்னது, எனக்கு இம்பேக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுத்தேன்னா அதனால் எனக்கு எவ்வளோ இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் இதை வந்து எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, நேச்சரில் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. த டைனமிக்ஸ் ஆஃப் த மோஷன் ஆஃப் த பாடி கேன் பி அனலைஸ், அதாவது ஒரு மோஷன் ஆஃப் த பாடி வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வெரி எஃபெக்டிவாக நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 கன்சர்வேஷன் லாஸ் இருக்குது மெக்கானிக்ஸில். கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நியூட்டன் செகண்ட் லாவையும் தேர்ட் லாவையும் கம்பைன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்னது, நம்ம செகண்ட் லாவையும் தேர்ட் லாவையும் யூஸ் பண்ண போகிறோம் டோட்டல் லீனியர் மொமெண்டமை கன்சர்வ் அது பண்ணுறதுக்கு. ஓகேவா, when two particles interact with each other, ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து ஒன்றுத்தோடு ஒன்று வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸை கொடுக்குது. ஓகே, அதாவது பார்ட்டிக்கல் 1 exert a force F21 வெக்டார் அந்த பார்ட்டிக்கல் 2 அண்ட் பார்ட்டிக்கல் 2 exert a ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் F12 அந்த பார்ட்டிக்கல் 1. அதாவது இப்போ இங்கே வந்து ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து என்னது, இது வந்து பார்ட்டிக்கல் 1, இது வந்து பார்ட்டிக்கல் 2. இது வந்து இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா F21 வெக்டார் அப்படிங்கிற ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் செகண்ட் பார்ட்டிக்கல் மேலே. இது வந்து இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா F12 வெக்டார் அப்படிங்கிறது. ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எக்ஸாக்ட் ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ நியூட்டன்ஸ் தேர்டில் படி நம்ம என்ன சொல்லலாம், F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F12 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர்ஸையே வந்து நம்ம வந்து நியூட்டன் செகண்டில் அப்படி என்ன எழுதலாம், நியூட்டன் செகண்டில் என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஓகே, அப்படி தானே வரும், சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது ஃபோர்ஸ் அப்படின்றது. அப்போ F12 வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா dp1 டிவைடட் பை dt, அதாவது இந்த p அப்படிங்கிறது என்னதுன்னா மொமெண்டம் அப்படின்றது. ஆக்சுவலி ஃபோர்ஸ் F12 வெக்டார் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் மேலே கொடுக்குற ஃபோர்ஸு. அப்போ மொமெண்டம் வந்து எதில் க்ரியேட் ஆகும், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கலில் தானே க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல். மொமெண்டம் அப்படின்னாலே என்னது, இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளோ இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. இப்போ F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dp1 வெக்டார் டிவைடட் பை dt. அதே மாதிரி F21 வெக்டார்னு சொல்லும்போது dp2 வெக்டார் டிவைடட் பை dt அப்படிங்கிறது வருமா. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த p1 வெக்டார் அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் 1 which changes due to the force F12 vector exerted by the particle 2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த P1 வெக்டார் அப்படிங்கிறது மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் 1, இந்த பார்ட்டிக்கல் 1ஓட மொமெண்டம் தான் வந்து P1 வெக்டார் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த செகண்ட் பார்ட்டிக்கல் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால, which changes due to the force F12 vector exerted by the particle 2. அதே மாதிரி P2 வெக்டார் அப்படிங்கிறது எனக்கு என்னது, மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் 2. திஸ் சேஞ்சஸ் டியூ டு F21 வெக்டார் வந்து எக்ஸர்டட் அந்த பார்ட்டிக்கல் 1னால் கொடுக்குற ஃபோர்ஸு தான் வந்து நம்ம இதனால் இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து செகண்ட் பார்ட்டிக்கல் நடக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டத்தையுமே, இது வந்து நியூட்டன் செகண்ட் லா, இது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, இது ரெண்டுத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. F21 வெக்டார் என்னது, dp2 வெக்டார் டிவைடட் பை dt மைனஸ் F12 வெக்டார் அப்படிங்கிறது என்னது, dp1 வெக்டார் டிவைடட் பை dtன்னு வருமா. ஸோ அப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் வரும். இப்போ நான் வந்து இதை வந்து இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ dp1 வெக்டார் டிவைடட் பை d2 ப்ளஸ் p2 வெக்டார் டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த d பை dt கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறேன். அப்போ d பை dt ஆஃப் p1 வெக்டார் ப்ளஸ் p2 வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வருமா. இப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 0ன்னு வருது. எப்போ வரும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதானே 0ன்னு வரும். ஒரு 5 அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது வந்து 0 ஆகும். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், P1 வெக்டார் ப்ளஸ் P2 வெக்டார் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே அது கான்ஸ்டன்ட் வெக்டாராக தான் இருக்கும். அப்போ P1 வெக்டார் P2 வெக்டார் அப்படிங்கிறது டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த 2 பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது P டோட்டல், இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம், 2 பார்ட்டிகல் தானே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இது வந்து P டோட்டலாக இருக்கும். இது வந்து நம்ம டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த 2 பார்ட்டிகளும் சேர்ந்தது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஹியர் 2 பார்ட்டிகல்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இங்கேயே பார்த்தோம் 2 பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 பார்ட்டிகல் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக உருவாயிருக்கு. அப்போ இந்த 2 பார்ட்டிகல் கான்ஸ்டியூட் சிஸ்டம் ஃப்ரம் திஸ் ரிசல்ட்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கேன் பி ஸ்டேட்டட் அஸ். இப்போது 2 பார்ட்டிகல் சேர்ந்தே 2 பார்ட்டிகல் சேர்ந்தே நம்ம ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா இதை பொறுத்தவரை நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் தெர் ஆர் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம், இந்த சிஸ்டம் மேலே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டான வெக்டராக இருக்கும். அதாவது இந்த சிஸ்டம் எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். புரியுதா? எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே இது மேலே ஆக்ட் ஆகலைன்னா இதில் இருக்கிற லீனியர் மொமெண்டம் வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இதில் சொல்லணும்னா the total linear momentum of the system is conserved in time. இதுக்குள்ளே இருக்கிற இந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற டோட்டல் லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கன்சர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா P1 வெக்டர் அண்ட் P2 வெக்டர் வந்து கேன் வேரி. இது தனியாக வேரி ஆகலாம், இது தனியாக வேரி ஆகலாம். ஆனால் இந்த மொத்தமாக பார்க்கும்போது அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மொத்தமாக இருக்கும்போது அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ த ஃபோர்ஸ் F12 வெக்டர் அண்ட் F21 வெக்டர் அது. அப்போ இதை நம்ம வந்து ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது வந்து இது மேலே ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ், இது வந்து இது மேலே ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோம். F12 வெக்டர் F21 வெக்டர். அப்போ இது ரெண்டுமே வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸாக இருக்கும். பிகாஸ் தி ஆக்ட் ஒன்லி பிட்வீன் த 2 பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருந்து இந்த 2 ஃபோர்ஸுமே நடக்குது. அப்போ எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே அந்த 2 பார்ட்டிகலுக்கு மேலே அவுட் சைட்லேருந்து வரல. இந்த மாதிரி கேஸில் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டர். இந்த மாதிரி கேஸ்லலாம் டோட்டல் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் வெக்டர் ஆர் இட் இஸ் கன்சர்வ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அது வந்து கன்சர்வ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா இப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதுக்கு இப்போ இது மாதிரி கொடுத்துட்டாங்க, சிஸ்டம்னு இதுன்னு கொடுத்துருவாங்க. இதில் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எர்த் அலோன் ஆஸ் அ சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எர்த் அலோன் ஆஸ் அ சிஸ்டம்னா எர்த் ஆர்பிட்ஸ் த சன் டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ். எர்த் வந்து சன்னை சுற்றி வருது, இதனால் கிராவிடேஷன் அட்ராக்ஷன் ஆஃப் த சன்னால். அப்போ நம்ம எர்த்தை வந்து சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணும்போது சன்னு அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எர்த்தை வந்து நான் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணேன், இது மட்டும் தான் என்னோட சிஸ்டம்னா இதுக்கு வெளியில் ஆக்ட் ஆகிறது என்னது, இந்த சன்னு. ஸோ அப்போ அதுக்கு வெளியில் ஆக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ ஒருவேளை நம்ம 3 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கு இங்கே 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 3 வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த சன்னை கொடுக்கும்ல. அப்போ அந்த 3 எழுப்படுற அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், சன் எழுப்புற ஃபோர்ஸ் வந்து அந்த அதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோம்னா சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான். அடுத்தது எர்த்தும் சன்னும் சேர்த்து ஒரு சிஸ்டம்னா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே எர்த் இருக்குது, இங்கே சன் இருக்குது, இது ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 2 இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று என்னென்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு சொல்கிறது. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து சன்னு வந்து எர்த்துக்கு மேலே பண்ணும், அதே மாதிரி எர்த்து வந்து சன்னுக்கு மேலே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸை இது பண்ணும். இதை வந்து ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கு இடையில இருக்கிறதுலாம் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம பாடி அவர் பாடி ஆஸ் அ சிஸ்டம் வைல் வாக்கிங், நம்ம நடக்கும்போது நம்ம பாடியை மட்டும் ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம நடக்கும்போது நம்ம வந்து அந்த எர்த்து மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அதே மாதிரி அந்த எர்த்து வந்து நம்ம மேலே ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை நமக்கு மேலே கொடுக்குது. அப்போ நம்ம பாடியை மட்டும் நம்ம சிஸ்டம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா the force exerted by the earth on our body, அப்போ அந்த எர்த் வந்து நம்ம மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸ்டர்னல். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது இப்போ நம்ம எர்த்தும் நம்மளும் வந்து ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா 2 இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்னது, ஒன்று வந்து நம்ம வந்து அந்த எர்த்து கொடுக்குற ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து எர்த்து வந்து நம்ம மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்ன, சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் படிச்சிருந்தாலே புரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீனிங் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னா என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.